نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله حق تقاته ولا تموتوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஹுத்பா பிரசங்கத்தினை இமாம் அஹ்மத் இப்னு அலி அல் ஹுதைஃபி அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்களுடைய அந்த ஹுத்பா பிரசங்கத்தின் தலைப்பாக பைன தக்வா வ ஹுஸ்னுல் அஹ்லாக் அக்வா விசாக், தக்வா என்று சொல்லக்கூடிய இறை அச்சத்திற்கும் நற்குணங்களுக்கும் இடையிலே ஒரு நெருங்கிய தொடர்பு, ஒரு உறுதியான பிணைப்பு இருக்கிறது என்கின்ற தலைப்பிலே அவருடைய ஹுத்பா அமைந்திருந்தது. அது மூன்று முக்கிய கருப்பொருள்களில் அவர்களுடைய ஹுத்பாவை அமைத்திருந்தார்கள். முதலாவதாக தக்வாவிற்கும் நற்குணத்திற்கும் இடையிலே இருக்கின்ற நெருங்கிய தொடர்பு. இரண்டாவதாக நற்குணம் என்பது தனிநபர் மீதும் சமூகத்திலும் ஏற்படுத்தக்கூடிய பிரதிபலிப்புகள், தாக்கங்கள் என்கின்ற இரண்டாவது கருப்பொருளாகவும், இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்திற்கு ஒரு உயர்ந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று விடயங்களையும் அவருடைய ஹுத்பாவிலே அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈமானிய உறவுகளே, தக்வா என்பது அல்லாஹ் தஆலா எங்களுடைய எஜமானிடத்திலே கண்ணியத்துக்குரிய ஒரு அளவுகோலாக இந்த தக்வா இருக்கின்றது. அதே போன்று மறுமையிலே மனிதர்களிடத்திலே இருக்கின்ற அந்த தராதரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இந்த தக்வா இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹுஜராத் 13வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களிலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியத்துக்குரியவர்கள் உங்களிலே அவனை மிகவும் அஞ்சக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே தக்குவாவுடைய அந்த வழியிலே நாங்கள் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்க வேண்டும். அதே போன்று அதன் ஒளியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும். அதே போன்று இந்த தக்குவா இருப்பதோடு எங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையக்கூடியது நற்குணமாக இருக்கின்றது. அந்த நற்குணம் ஒரு மனிதனிடத்திலே தக்குவாவுக்குரிய ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நற்குணம் இருக்கின்றது என்பதை இமாம் அவர்கள் பல ஆதாரங்களை வைத்து இங்கு நிறுவதை காண முடியுமா இருக்கின்றது. அல்லாஹு தாலா சூரா ஆல் இம்ரானிலே குறிப்பிடுகின்ற போது, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து, அதே போன்று வானம் பூமி அளவு கொண்ட அந்த சுவனத்தின் பாலும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அந்த சுவனம் உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத் தர்ரா, அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் வாரி வழங்கக்கூடியவர்கள். வல் காதிமீனல் கைத், கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிக்க கூடியவர்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட அந்த நற்குணம் உடையவர்களை, நட்பண்பு கொண்டவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல்லாஹு தாலா ஆல் இம்ரானிலே குறிப்பிடுகின்றான். எனவே மனிதர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது என்பது முத்தகீன்களுடைய பண்பாக இருக்கின்றது. அது அல்லாஹு தாலா அவர்களை உயர்ந்த பண்புள்ளவர்கள், அந்த உயர்ந்த பண்புள்ளவர்களை அல்லாஹு தாலா முஹ்சினீன்கள் என்று அல்லாஹு தாலா வர்ணித்திருக்கின்றான். எனவே அவர்களை அல்லாஹ் நேசிப்பதாகவும் அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கின்றதை காண முடியுமாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தாலா இன்னும் ஒரு இடத்திலே
இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீனஹும் முஹ்ஸினூன். சூரா நஹ்லிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ், அல்லாஹ் தஆலா தக்வா உடையவர்களோடு இருக்கின்றான், வல்லதீனஹும் முஹ்ஸினூன், அதே போன்று முஹ்ஸினீன்களாகிய நல்ல பண்புகளோடு நற்குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நற்செயல்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இந்த அல் குர்ஆன் தக்குவாவையும் நற்குணத்தையும் அல்லாஹு தாலா இணைத்து குறிப்பிட்டு இருப்பதை காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்களிலே இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது காண முடியுமா இருக்கின்றது. இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த், அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, அதே போன்று நீங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதற்கு பிரதியீடாக நன்மையை செய்யுங்கள், அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும். வகாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன், அதே போன்று மனிதர்களோடு நற்குணமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் ஆரம்பத்திலே தக்குவாவை வலியுறுத்தி இறுதியாக நற்குணமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அந்த தக்குவாவை பூரணப்படுத்தக்கூடிய விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றதை காண முடியமாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்ற போது, மனிதர்களை அதிகம் சுவனம் நுழைவிக்கக்கூடிய விடயம் எது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது, தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக், தக்குவாவும் அல்லாஹ்வை பயந்து கொள்வதும் நற்குணமும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இந்த ஹதீஸிலும் தக்குவாவையும் நற்குணத்தையும் இணைத்து கூறியிருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே இந்த இஸ்லாம் என்பது அது இந்த இஸ்லாத்துடைய அந்த உருவம் அது நற்குணத்தால் தான் பூர்ணமடையக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் அவன் வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் இந்த இஸ்லாம் சுருங்கியதாக கிடையாது. அது மனிதனுடைய பண்புகளிலும் அவனுடைய நன்னடத்தைகளிலும் வெளிப்படக்கூடியதாக இந்த இஸ்லாம் இருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளோடு மாத்திரம் சுருங்கியது கிடையாது. அது ஒரு வாழ்க்கையாக முழு வாழ்க்கையிலும் வெளிப்படக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்லாம் இருக்க வேண்டும். அதுதான் நற்குணமாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் அல்லது அவனுடைய நடத்தைகளாக இருக்கட்டும், அனைத்திலும் இந்த இஸ்லாம் வெளிப்பட வேண்டும். எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக இருப்பது போன்று அவனுடைய வெளித்தோட்டமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு முஃமின் ஒரு இந்த நற்குணத்தை அல்லாஹ் தக்வாவோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து குறிப்பிட்டிருப்பதை போன்று ஒரு ஈமானை பூர்ணப்படுத்தக்கூடியதாக ஈமானோடும் இணைத்து குறிப்பிட்டிருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய தக்வா அவனுடைய கொள்கை எவ்வாறு தூய்மையாக இருக்கின்றதோ அதே போன்று அவனுடைய நடத்தையும் தூய்மையாக இருக்க வேண்டும். அவனுடைய உள்ரங்கம் எவ்வாறு ஈமானால் நிரம்பி காணப்படுகின்றதோ, சரியான அகீதாவில் இருக்கின்றதோ, அதே போன்று அவனுடைய வெளித்தோற்றமும் நன்றாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய ஈமானை பூர்ணப்படுத்தக்கூடியது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தும் முகமாக, அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, முஃமின்களிலே பூரணமானவர்கள், ஈமானால் பூரணமானவர்கள், அஹ்ஸனுஹும் குலுகா, அவர்களிலே நற்குணம் உடையவர்கள் தான். வஹியாருஹும் ஹியாருஹும் லினிசாஇஹிம், அவர்களிலே சிறந்தவர் யார் என்றால் அவர்களுடைய பெண் மக்களோடு நன்றாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் முஃமின்களிலே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஈமான் என்பது அது நற்குணத்தால் தான் பூரணம் அடைகின்றது. ஒரு மனிதனுடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் தூய்மையாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அதே போன்று வஹியாருஹும் ஹியாருஹும் லினிசாஇஹிம், அவர்களே சிறந்தவர்கள் அவர்களுடைய பெண்களோடு பெண்களிடத்திலே நல்லவர்களாக இருப்பவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தின் மூலமாக ஒரு மனிதன் அவன் சமூகத்திலே நல்லவனாக இருக்கலாம், சமூகத்திலே அவன் தன்னுடைய சுயலாபங்களுக்காக உலக நோக்கங்களுக்காக அவன் நற்குணமாக நல்ல முறையிலே நடந்து கொள்ளலாம். ஆனால் அவனுடைய உண்மையான சுயரூபம் அவருடைய வீட்டிலே தான் வெளிப்படுகின்றது. எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அவன் உண்மையாகவே நற்குணம் கொண்டவனாக, அவனுடைய வெளித்தோற்றம் உண்மையாகவே அது சீர்திருந்தியதாக இருக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு அளவுகோலாக இந்த அவன் வீட்டிலே நல்ல மனிதனாக, பலவீனமான அந்த பெண்களுக்கு முன்னால் அவன் எப்போது நல்ல மனிதனாக அவன் காணப்படுகின்றானோ
அப்போதுதான் அவன் சிறந்தவன் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற போது ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய அவருடைய குடும்பத்தாரோடு நன்றாக இருக்கக்கூடியவர்கள் தான். குடும்பத்தாரிடத்திலே நல்லவர் தான் உங்களிலே நல்லவர். வஅன ஹைருக்கும் லிஅஹ்லி, நான் உங்களிலே என்னுடைய குடும்பத்தாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதிலே நான் தான் உங்களிலே மிகவும் சிறந்தவர். குடும்பத்தோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதில் நான் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளும்படி அவர்கள் வலியுறுத்தியதோடு அதற்கு முன்மாதிரியானவர்களாக, அதற்கு மிகவும் உயர்ந்த ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே இந்த நற்குணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியதோடு அந்த நற்குணம் ஒரு மனிதனுக்கு மிகவும் கனமான நன்மைகளை, தன்னுடைய மீசானை கனப்படுத்தக்கூடிய அளவிற்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கின்றது. எனவே நற்குணம் ஈமானின் ஒரு அடையாளம் என்பதோடு அது நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு விடயம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபீ மீசானில் முஃமின் யௌமல் கியாமா மின் ஹுஸ்னில் குலுக். மறுமை நாளிலே அவனுடைய மீசானிலே, ஒரு முஃமினுடைய மீசானிலே மிகவும் பாரமான ஒரு அமலாக இந்த நற்குணத்தை தவிர வேறொன்றும் இருக்காது. வ இன்னல்லாஹ யுபகிதுல் ஃபாஹிஷல் பதி, அல்லாஹ் தஆலா தீய வார்த்தை பேசக்கூடியவனை அல்லாஹ் கோபிக்கின்றான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல் முஃமின லா யுத்ரிகு பிஹஸ்னி குலுகிஹி தரஜத ஸாயிமில் காயிம். ஒரு முஃமின் தன்னுடைய நற்குணத்தின் மூலமாக ஒரு நோன்பு நோட்டு இரவிலே நின்று வணங்கக்கூடியவர், அதே போன்று பகலிலே நோன்பு நோக்கக்கூடிய அந்த மனிதருடைய அந்தஸ்தை ஒரு மனித நற்குணம் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான், இந்த நற்குணம் என்பது எங்களுக்கு வழங்குகின்ற இன்னும் ஒரு முக்கியமான அன்பளிப்பாக, சன்மானமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாகா. அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், உங்களே எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள், அதே போன்று மறுமை நாளிலே எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களிலே நற்குணம் உள்ளவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நற்குணம் என்பது எவ்வளவு ஒரு மனிதனை ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை
புரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு துஆ தான் அல்லாஹும்ம ஹ்தினா லி அஹ்ஸனில் அக்லாக். யா அல்லாஹ், எங்களுக்கு நற்குணத்தை எங்களுக்கு காட்டி தருவாயாக, நற்குணத்தின் பால் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா இல்லா அந்த, இந்த நற்குணங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா, அதே போன்று அந்த தீய குணங்களில் இருந்து எங்களை திருப்பி விடுவாயாக. லா யஸ்ரிஃபு அன்னா ஸய்யிஅஹா இல்லா அன்த், அந்த தீய குணங்களில் இருந்து எங்களை திருப்பக்கூடியவன் உன்னை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த துஆ அல்லாஹும்ம ஹ்தினா லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த் வஸ்ரிஃப் அன்னா ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃப் அன்னா ஸய்யிஅஹா இல்லா அன்த் என்று சொல்லக்கூடிய இந்த துஆ, இதை தனியாக கேட்கின்ற போது அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த் வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எனவே நற்குணம் என்பது இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அது ஒரு முஃமினிடத்திலே இருக்க வேண்டிய, அவனுக்கு நன்மையை வாரி வழங்கக்கூடிய, மறுமை நாளிலே ஒரு பெரிய அந்தஸ்தை வழங்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த நற்குணம் இருக்கின்றது. அது தக்வாவோடு இணைத்தும் ஈமானோடு இணைத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் முதலாவது ஹுத்பாவிலே கூறிவிட்டு இரண்டாவது ஹுத்பாவிலே ஒரு முக்கியமான விடயத்தை எங்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள். அதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்குணத்திற்கு ஒரு உயரிய முன்மாதிரியாக காணப்பட்டார்கள் என்கின்ற விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, சூரா அல் கலமிலே அல்லாஹ் தஆலா 4வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், நபியே, நீங்கள் ஒரு மகத்தான நற்குணத்திலே இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சூரா அல் கலமிலே குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ் தஆலாவே அலீம் என்று சொல்லக்கூடிய, மகத்தான என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் காணப்பட்டது என்பதை காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி அவர்களுடைய மனைவி, அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களோடு ஒன்றாக வாழக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சஅத் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எவ்வாறு இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மனிதரிடம் கேட்கின்றார்கள், அத்தக்ரா அல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுகின்றீர்களா என்று கேட்டபோது அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஇன்ன ஹுலுக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் குர்ஆனாக, அல் குர்ஆனாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள். எனவே அல் குர்ஆன் என்ன நற்குணங்களை எல்லாம், என்ன நற்பண்புகளை எல்லாம் வலியுறுத்துகின்றதோ, சிறப்பித்து கூறுகின்றதோ, எல்லா பண்புகளும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. அவை அனைத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அவர்களுக்கு நெருக்கமான அந்த அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பதை காண முடியுமா இருக்கின்றது. அதற்கு அல் குர்ஆனும் சான்று பாரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை காண முடியுமா இருக்கின்றது. சூரா அல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் தஆலா 21வது வசனத்திலே லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், இவர்களெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூர்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா சூரா அல் அஹ்ஸாபிலே குறிப்பிடுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய குணங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்ற அவர்களுடைய ஹதீஸ்களிலே அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நூட்கள், அவர்களுடைய நற்குணங்களை பற்றி மாத்திரம் சொல்லக்கூடிய நூட்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் சான்று பார்க்கின்றது போன்று, அவர்களோடு நெருங்கி வாழ்ந்த சஹாபாக்கள், மனைவிமார்கள் சான்று பகிர்கின்றதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரியாக நற்குணத்திலே காணப்பட்டார்கள். எனவே நற்குணம் என்பது அது இஸ்லாத்தின் ஒரு வெளிப்படை
ஈமானை பிரதிபலிக்க கூடியது என்பதை இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே இமாம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இறுதியாக இந்த ஹுத்பாவின் இறுதியிலே இமாம் அவர்கள் அந்த முன்மாதிரியான எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு முக்கிய கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவதை அல்லாஹ் ஸலாத்தி பிஹி, அந்த தினத்திலே என் மீது அதிகம் நீங்கள் ஸலவாத்து கூறுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய, நீங்கள் கூறுகின்ற அந்த ஸலவாத், அந்த ஸலாத் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும், எனக்கு காட்டப்படும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நபி அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவது என்பது ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்திலே அதிகம் ஸலவாத்து கூறுவது வலியுறுத்தப்பட்ட விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா அப்திக வரசூலிக நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹாபத்திஹில் குர்ரில் கிராம் வஅன்னா மஅஹும் பிமன்னிக வகரமிக வஹ்சானிக யா தல் ஜலாலி வல் இக்ராம். அதே போன்று இமாம் அவர்கள் இறுதியாக இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துமாறும், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துமாறும், குஃப்ரையும் காபிர்களையும் இழிவுபடுத்துமாறும், இந்த நாங்கள் இருக்கின்ற இந்த பூமியை, அதே போன்று முஸ்லிம்கள் வாழுகின்ற எல்லா பூமியிலும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பையும் மன அமைதியையும் கொடுக்குமாறும், முஸ்லிம்களுடைய நிலைகளை எல்லா இடங்களிலும் சீர்படுத்துமாறும் அவர்கள் பிரார்த்தித்தவர்களாக, அதே போன்று இந்த பூமியை பகைவரிடத்திலிருந்து பாதுகாக்குமாறும், அதே போன்று இந்த பூமியின் தலைவர்களாக பொறுப்பாளர்களாக இருக்கின்றவர்களை அல்லாஹு தாலா அவர்களுக்கு நற்கிரிகைகளை அல்லாஹ் விரும்புகின்ற விடயத்தில் அவர்களை செயல்படுத்துமாறும் அவர்கள் பிரார்த்தித்தவர்களாக, அதே போன்று பலஸ்தீனிலே கஷ்டப்பட்டிருக்கின்ற இன்னல்களுக்கு அகப்பட்டிருக்கின்ற அந்த சகோதரர்களுக்கு உதவி புரியுமாறும் பிரார்த்தித்தவர்களாக, அதே போன்று எல்லா முஸ்லிம்களுக்கும் பிரார்த்தித்தவர்களாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தினை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள். எனவே இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே நாங்கள் கேட்ட அந்த நற்குணம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை, அது எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக, எங்களுடைய இஸ்லாத்துக்கும் எங்களுடைய ஈமானுக்கும் எங்களுடைய இறையச்சத்துக்கும் எடுத்துக்காட்டாக அந்த நற்பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.